இங்க ஒரு பொண்ணு ஒரு ஸ்ட்ரீட் லைட் போர்ட்ல சாஞ்சு இறந்த நிலையில கண்டுபிடிக்கப்படுறான். அந்த வழியா போன ஒருத்தர் அவளுக்கு என்ன ஆச்சுன்னு பக்கத்துல வந்து பார்க்கும்போதுதான் அவ இறந்து போய் நிக்கிறது தெரிய வருது. கொஞ்ச நேரத்துல போலீஸும் அங்க வந்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க அந்த பொண்ணு போன் பேசிட்டு வந்த டைம்ல மின்னல் தாக்கி இறந்து போயிருக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணோட பாடியில எங்கேயும் எரிஞ்ச மாதிரி தெரியல. அந்த ஸ்ட்ரீட் லைட் கூட டேமேஜ் ஆகாம தான் இருக்குது. இன்னும் ஸ்ட்ரேஞ்சா அவ கையில இருந்த போனும் ஃபேக் ஆனதா இருக்கும். அவளோட ஹேண்ட்பேக் கூட எம்டியா இருக்குது. இதனால இது ஆக்சிடென்ட் இல்ல பிளான் பண்ணி நடந்த கொலை தான் போலீஸ் கன்ஃபார்ம் பண்றாங்க. அன்னைக்கு நைட் பஸ் ஸ்டாப்ல இன்னொரு ஆளோட டெட் பாடி கிடைக்குது. அவனும் ஃபர்ஸ்ட் கிடைச்ச அந்த பொண்ணு மாதிரியே ஒரு குறிப்பிட்ட பொசிஷன்ல நிறுத்தப்பட்டிருப்பான். அடுத்த நாள் இன்னொரு பாடி கிடைக்குது. அவரு பார்க்கறதுக்கு ஒரு பிசினஸ்மேன் மாதிரியே இருக்கிறாரு. ஆனா அவரோட பிரீஃப் கேஸ் எம்டியா இருக்குது. ஃபாரன்சிக் ஆபீசர் செக் பண்ணி பார்க்கும்போது அவரை ஸ்டாண்டிங்ல நிறுத்துறதுக்காக அவரோட ஷூவுக்கு அடியில மெட்டல் பிளேட் மறைச்சு வைக்கப்பட்டிருக்கிறது கண்டுபிடிக்கப்படுது. ஆனா ஷூவோட அடிப்பகுதியில ஃபுல்லா சேரா இருந்ததால அவரு பிசினஸ் மேனா இல்லாம ஸ்ட்ரீட்ல வாழ்ற சாதாரண ஒருத்தரா தான் இருக்க முடியும்னு நினைக்கிறாங்க. இப்போ போலீஸ் 3 கேஸையும் கம்பேர் பண்ணி பார்த்ததுல அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் பெர்மனன்ட் ஒர்க் இருக்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. உடனே போலீஸ் அவளோட அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து செக் பண்ணும்போது அங்க வால்ல ஒரு ஆயில் பெயிண்டிங் இருக்கிறத பாக்குறாங்க. உடனே அந்த பெயிண்டிங்கை வச்சு அது வரைஞ்ச ஆர்டிஸ்டையும் கண்டுபிடிச்சாங்க. அவர்கிட்ட விசாரிக்கும் போது அந்த பொண்ணு மட்டும் தெரியும்னு சொல்றாரு. ஆனா மத்த 2 பேரையும் அவரால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. இறந்து போன டெட் பாடிகளை அவர் விருப்பப்பட்டு ஆர்வமா வரைவதாகவும் அந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட மாடலா இருந்ததாகவும் சொல்றாரு. அப்பதான் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றாங்க. இறந்து போன 3 பேரும் கார்பன் மோனாக்சைடு விஷவாயுவால் தான் இறந்து போயிருப்பாங்க. அதாவது அவங்க கண்டுபிடிக்கப்பட்ட இடத்துல கொல்லப்படாம விஷவாயு இருக்கிற ரூமுக்குள்ள அடைச்சு வச்சு கொண்டிருக்கிறதா சொல்றாங்க. அந்த கில்லர் அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போய் தூக்க மருந்து கொடுத்து மயக்கி அதுக்கப்புறம் வெளியே கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட போஸ்ல நிறுத்தி இருக்கலாம்னு சந்தேகப்படுறாங்க. கொஞ்ச நாள்ல இன்னும் 2 டெட் பாடி கிடைக்குது. போலீஸ் வந்து பார்க்கும்போது அந்த பாடிகளும் போஸ் கொடுத்த மாதிரியே இறந்து போய் நிற்கும். போக போக கொலைகள் தொடர்ந்து அதிகமாக்கிக்கிட்டே போனதால அந்த நியூஸ் சிட்டி ஃபுல்லா வைரல் ஆக ஆரம்பிக்குது. வேற வழி இல்லாம போலீஸ் திரும்பவும் அதே பெயிண்டர் கிட்ட இறந்து போனவங்களோட போட்டோவை காமிச்சு ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு பாக்குறாங்க. அப்பதான் அவர்கிட்ட ஒருத்தன் இதுக்கு முன்னாடி ஒரு கட்டு டிராயிங்ஸ கொடுத்த விஷயம் ஞாபகத்துக்கு வருது. உடனே அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது அந்த டிராயிங்ல இருந்த போஸ் எல்லாம் இறந்து போனவங்களோட போஸ் கூட கரெக்டா மேட்ச் ஆகுது. போலீஸுக்கு லீடு கிடைச்சதும் அந்த வரைபடங்களை டிராயிங் காம்படிஷன் வெப்சைட்ல போய் தேடி பார்க்கறாங்க. அப்போ ஒரு லிங்க்ல இருந்த எல்லா டிராயிங்ஸும் அவங்களுக்கு கிடைச்ச டெட் பாடி போஸ் கூட கரெக்டா மேட்ச் ஆகுறத கண்டுபிடிக்கிறாங்க. கடைசியில அந்த டிராயிங்ஸ் எல்லாத்தையும் வரைஞ்ச உண்மையான ஆர்டிஸ்ட் ஒரு லைப்ரரியில இருக்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சு போலீஸ் அங்க போய் அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க.